வார்த்தைகள் அந்த காருக்குள்ளேயே எல்லை மீறுது. உடனே பார்வதி என்ன பண்றாங்க, நான் காரை தொறந்து இப்போ சாண்ட்ராவை வெளியில தள்ளிடுறேன். அதாவது காரை விட்டு வெளியில போனவங்க வந்து அவுட்டு. ஸோ இப்போ தள்ளி விடுறேன் அப்படின்றாங்க. அந்த கார்ல இருக்க மத்த எல்லாருமே அவங்க டயர்டாகி அவங்களே இறங்கட்டும், நீங்க தள்ளாதீங்க தள்ளாதீங்கன்னு சொல்லி தடுக்குறாங்க, கத்துறாங்க, ஒரே கூச்சல். ஆனா பார்வதியும் கம்ருதீனும் வரிஞ்சு கட்டிட்டு சாண்ட்ராவை பிடிச்சி தள்ளுறாங்க. இதுல கம்ருதீன் வந்து காலை வச்சு மிதிச்சு தள்ளி விடுறாரு. அந்த சீன் எல்லாமே நமக்கு பார்க்கும்போது நல்லா தெரியுது. பார்வதியும் எல்லாரும் தடுத்தும் பயங்கரமா தள்ளி விடுறாங்க. தள்ளி விடும்போது கை ஏதோ மாட்டிக்கிச்சு போல. அந்த பக்கம் திவ்யா கத்துறாங்க, இங்க அரோரா, சபரி எல்லாருமே கத்து கத்துன்னு கத்துறாங்க. அதை தாண்டி தள்ளி விட்டோன்னா சாண்ட்ரா வந்து மயக்கமாறாங்க. விக்ரம் என்னன்னு கேட்குறாரு. உள்ள போய் மெடிக்கல் ஹெல்ப்புக்காக கூப்பிட போறாரு. காருக்குள்ள இருந்த சபரியும் கானா வினோத்தும் இறங்கி அவங்களும் ஹெல்ப் பண்ணலான்னு போறாங்க. இடையில சாண்ட்ராக்கு வந்து ஃபிட்ஸ் வந்துருது. ஸோ அவங்க கேம் பண்றாங்க, சீன் போடுறாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கம்ருதீன் அந்த சீனையும் பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா, நம்ம யாரையாவது அடிச்சுடுறோம், இல்லை தள்ளி விட்டுடுறோம். அவங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்குது. அது வந்து விளையாட்டுக்கு பண்றாங்களா, இல்ல வேணும்னே பண்றாங்களா, இல்ல நிஜமாவே நடக்குதோ. ஆனா நம்ம தான் ஒரு பர்சனை தள்ளி விட்டுருக்கோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பயம் வரும்ல. ஐயோ, அவங்களுக்கு நிஜமாவே ஃபிட்ஸ் வந்துருச்சா, இல்ல அவங்க கேம் பண்றாங்களா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க மாட்டோம். நியாயத்துக்கு கட்டுப்படுற மனிதனா இருந்தால் அந்த பயம் வரும். ஆனா அந்த பயம் வந்து அந்த இடத்துல பார்வதிக்கோ கம்ருதீனுக்கோ வரல. அந்த காருக்குள்ள இருந்த மத்த அத்தனை பேருக்கும் வந்தது. அதுல சபரியும் கானா வினோத்தும் போட்டியை தாண்டி மார்க்கே வேண்டான்னு காரை விட்டு இறங்கிடுறாங்க. அங்க இருந்த பெண்கள் மத்தவங்க கத்துறாங்க, அழுவுறாங்க, கூச்சல் போடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சாண்ட்ராவை தூக்கிட்டு போறாங்க. இது பார்க்கும்போதே நமக்கு வந்து அவ்வளோ கஷ்டமா இருக்கு.